அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. ஃப்ரைடே மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்புக்கு தான் வந்து ஊற வச்சுட்ருக்கேன். பருப்பு கடலைப்பருப்பு வந்து 2 கிளாஸு, துவரம் பருப்பு 1 கிளாஸு, கொஞ்சமாக அரிசி ஊற வச்சுக்கோங்க. ஒரு சைடு சாதம் வச்சு விட்டுட்டேன். ஸோ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஊற வச்சது எடுத்துக்கிட்டு சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை, வரமிளகா, பூண்டு, இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம், திருவுண்ண தேங்காய், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் வெந்தயம், சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 10 பல்லு பூண்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, மல்லித்தூள் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதி வந்தது ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் உருண்டையை போட்டுக்கலாம். மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். மிச்சம் இருந்ததை வறுத்துட்டேன். கையோடு தொழுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.